அப்ப இமாம் மஹதியை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது, அந்த அறிவிப்புகள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இமாம் மஹதியை பத்தின செய்திகள் மிக நிச்சயமா குரான்ல எங்கேயுமே இல்லை. நேரடியா ஒரு இடத்துல கூட இமாம் மஹதியை பத்தின அறிவிப்புகளை நாம் குரானில் பார்க்க முடியாது. அப்ப இது எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹதீஸ்கள் இருந்து தான் எடுக்கப்படுது. அதுவும் முன்னணி ஹதீஸ்கள்ல இந்த விஷயம் பேசப்படவே இல்லை, ஒரு வரி கூட இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா 2 பெரும் அறிஞர்களால தொகுக்கப்பட்டது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவருடைய காலத்திலேயே அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாலையும் இந்த ஹதீஸ்கள் வந்து தொகுக்கப்பெறுது. இறைத்தூதர் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய 3வது 4வது தலைமுறையினரிடம் 5வது தலைமுறையினரிடம் இந்த ஹதீஸ்களை கேட்டு அவர்கள் கொஞ்சம் வரைமுறையெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த வரைமுறைப்படி இந்த ஹதீஸ்களை வந்து அவங்க தொகுத்திருந்தாங்க. ஆனா இதுல இமாம் மஹதியை பத்தின செய்திகள் கிடையாது, மறைமுகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர நேரடியா எங்கேயுமே இல்லை. அப்ப எங்கதான் இந்த மஹதிங்கிற பேர் வருது, எந்த ஹதீஸ்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அபுதாவுத் அப்புறம் இப்னு மாஜா. அதாவது புகாரி அவர்களுக்கும் பல ஆண்டுகள் கழித்து வந்த ஹதீஸ் தொகுப்பாளர்களால் தான் இந்த இமாம் மஹதியை பத்தின செய்திகள் வெளியே வருது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஏன் இவங்க வந்து பதிவு பண்ணல, இவங்களுக்கு யாரும் சொல்லலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அறிஞர்கள் இந்த விஷயங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பதில்கள் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இமாம் மஹதியுடைய வருகையை வந்து ரொம்ப முக்கியத்துவமான வருகையாக இந்த புகாரி இமாம் அவர்களும் முஸ்லிம் இமாம் அவர்களும் கருதவில்லை. அது தேவையில்லாத ஒரு விஷயமா அவங்க வந்து நினைச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க.